ரஜினி அவர்கள் தூய்மை பணியாளர் ஒருத்தங்கள பத்மான்னு நினைக்கிறேன் சார். 45 சவரன் கீழ இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போய் அந்த உரிமையாளர்ட்ட குடுத்தாங்க. அத ரஜினி கைகூப்பி வணங்குறேன். 5 சவரன் நகைக்காக குழந்தைய கொல்றான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. 45 சவரன் தவற விட்டாங்க. அந்த துப்புரவு தொழிலாளி அதை எடுத்து வீட்டில் ஏதோ பெட்டின்னு எடுத்து வீட்டில் வச்சுட்டாங்க. அப்புறம் திறந்து பார்த்தா நகை. ஒரு சவரன் கூட மிஸ் இல்லாமல் அப்படியே கட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்து பாருங்கள், அந்த பொருளுக்கு ஆசைப்படாதால் இன்னைக்கு உலக புகழ் பெற்றாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்களுக்கு மாபெரும் விருது கிடைக்க போகுது. அப்போது இதுக்கு ஆசைப்பட்டிருந்தா அது போயிருக்கும். அந்த தங்கமான தம்பதியருக்கு என்னை தளர்ந்தாழ்ந்த வணக்கம், நன்றி, வணக்கம். முதல்வர்ல இருந்து எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டினாங்க சார். அதில் ரஜினி அவர்கள் ஒரு செயின் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தாரு. ஸோ அதையுமே ரஜினிக்கு இவங்க தான் தெரியுறாங்களா, ரஜினி இப்போதான் இதெல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு உங்களோட பதில்? ஆமாம், இது இவ்வளோ பண்ணுற விஜயே பாராட்டுறாங்க. இது ஒரு அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்துனா 4 பேர் இது மாதிரி ஏதாவது இருந்தால் அவனும் இந்த நல்ல உதவிகள் செய்வான். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணார். அதனால் அப்போ பண்ணலையே இப்போ பண்ணலையேன்னு குறை சொல்கிறதே வேலை சிலர். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது ஒரு உற்சாகம் தருவதற்காக ரஜினி செய்த ஒரு நல்ல காரியம்.